நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய வருடத்திலே முதல் ஆசீர்வாத வேளையிலே சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஜாஸ்வா டிவி நேயர்களோடு இந்த புதிய வருஷத்தை காணும்படியாக ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவருக்கே மகிமை. இந்த வேளையிலும் கூட அந்த புதிய வருட வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவிப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். இந்த நாளிலும் கூட நாம் இந்த நாளை நமக்கு தந்த கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஜனவரி மாதம் 6ஆம் தேதியிலும் கூட ஆண்டவர் நம்மை காண கிருபை செய்திருக்கிறார். ஜாஸ்வா டிவி நேயர்களோடு இந்த வார்த்தைகளை சிந்திக்கும்படியாக, தியானிக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவர் பெரியவர், சர்வ வல்லவர். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நம்பிக்கையிலே உறுதியாயிருங்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இப்பொழுதும் கூட இந்த ஆசீர்வாத வேளையை நாம் ஜெபம் செய்து தொடங்குவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மே ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரை. இந்த மாலை வேளைக்கு ஆமை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தகப்பனே அப்பா, அந்த புதிய ஆண்டிலும் புதிய வாரத்திலும் கூட கத்தாவே ஸ்தோத்திரம். உங்கள் சமூகத்தில் நிற்க கிருபை தந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரை. ஏசப்பா, அந்த வேளையிலும் கூட உமது நாம் மகிமைப்படும்படியாக ஆண்டவரை நாங்கள் படிக்கிற பாடல்கள், துதி வேளைகள், செய்தி வேளைகள் ஒவ்வொன்றே நீர் ஆசீர்வதிக்கணுமா செபிக்கிறோம். மகனை மறைத்து நீர் பேச வேண்டுமா செபிக்கிறோம். இந்த வார்த்தைகள் பார்க்குற ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசு மூலம் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். புதிய வருடத்தில் பிரவேசித்திருக்கிற நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அவருடைய வசனம் நம்மை ஒவ்வொரு நாளும் தேற்றும். ஏசாயா 63:13 சொல்கிறது, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமில் தேற்றப்படுவீர்கள் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி எழுதி வைத்திருக்கிறார். அதே ஏசாயா 65:17 சொல்கிறது, இதோ நான் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதில்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய வருஷத்தில் எத்தனையோ நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரவங்கள், வியாதிகள், கடன் பிரச்சனைகள் எவ்வளவோ வந்து நம்மை நெருக்கி இருக்கலாம். ஆனால் புதிய ஆண்டிலே புதியன தோன்றும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அது வெளிப்படுத்தல் எழுதிய 22வது அதிகாரத்திலே 11:12 சொல்லுகிறது, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது என்று சொல்லி வெளிப்படுத்தலே ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அநியாயம் செய்யவன் அவன் பாட்டில் செஞ்சுக்கிட்டு இருக்கட்டும், அதை கண்டுக்காண்டான். அசுத்தமாக இருக்கவன் அவன் பாட்டுக்கு அசுத்தமாக இருக்கட்டும், அவனை திருத்த முடியாது. ஆண்டவர் தான் ரட்சித்தா மட்டும்தான் அவனுக்கு மறு வாழ்வு. அதே போல் நீதி உள்ளவன் இன்னும் அதிகமாக நீதி செய்யட்டும். அசுத்தம் உள்ளவனை பார்த்து நீதிகளை குறைத்து விடாதபடி, அநியாயக்காரனை பார்த்து நீதியை குறைவு கொள்ளாதபடி நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம்முடைய நீதி கந்தை துணியைப் போலது. ஆனாலும் ஆண்டவருடைய வசனத்தின்படி நாம் நடக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்க்கையில் இந்த பாவம் நிறைந்த இந்த உலக வாழ்க்கையிலே நம்மை பலப்படுத்தி நம்முடைய வாழ்க்கை மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்த சித்தமாக இருக்கிறார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லியிருக்கிறார். அதன்படியாக கூட நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம், நீதி செய்வோம், நியாயம் செய்வோம், அநியாயத்திற்கு துணை போகாதபடி ஒதுங்கி நிற்போம்.
தீங்கானவன் பக்கத்தில் நெருங்காதபடி நாம் விலகி நிற்போம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதமான காரியங்களை செய்வார். இப்பொழுதும் கூட நாம் ஒரு பாடலை பாடுவோம். பாடி தொடர்ந்து ஆசீர்வாத விலைக்கு நேராக கடந்து செல்வோம். மகிழ்ந்து களிகூறு மகனே பயம் வேண்டாம், மகிழ்ந்து களிகூறு மகனே பயம் வேண்டாம், மன்னவன் இயேசு உன்னடுவில் பெரிய காரியம் செய்திடுவார், மன்னவன் இயேசு உன்னடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். தேவையை நினைத்து திகையாதே, தெய்வத்தை பார்த்து நன்றி சொல்லு. தேவையை நினைத்து திகையாதே, தெய்வத்தை பார்த்து நன்றி சொல்லு. கொஞ்சத்தை கண்டு குழம்பாதே, கொடுப்பவர் உண்டு கொண்டாடு. கொஞ்சத்தை கண்டு குழம்பாதே, கொடுப்பவர் உண்டு கொண்டாடு. மகிழ்ந்து களிகூறு மகனே பயம் வேண்டாம், மகிழ்ந்து களிகூறு மகனே பயம் வேண்டாம், மன்னவன் இயேசு உன்னடுவில் பெரிய காரியம் செய்திடுவார், மன்னவர் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். அப்பாவின் புகழை நீ பாடு, அதுவே உனக்கு சேப்காடு. அப்பாவின் புகழை நீ பாடு, அதுவே உனக்கு சேப்காடு. தப்பாமல் மகிழ்ந்து உறவாடு, எப்போதும் வாழ்வாய் சுகத்தோடு. தப்பாமல் மகிழ்ந்து உறவாடு, எப்போதும் வாழ்வாய் சுகத்தோடு. மகிழ்ந்து களிகூறு மகனே பயம் வேண்டாம், மகிழ்ந்து களிகூறு மகளே பயம் வேண்டாம், மன்னவன் இயேசு உன்னடுவில் பெரிய காரியம் செய்திடுவார், மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மீனின் வயிற்றில் யோனா போல் கூனி குறுகி போனாயோ, மீனின் வயிற்றில் யோனா போல் கூனி குறுகி போனாயோ, மீனின் வயிற்றில் யோனா போல் கூனி குறுகி போனாயோ. பலியிடு துதியை சத்தத்தோடு, விலகிடும் எல்லாம் வெட்கத்தோடு. பலியிடு துதியை சத்தத்தோடு, விலகிடும் எல்லாம் வெட்கத்தோடு. மகிழ்ந்து களிகூறு மகனே பயம் வேண்டாம், மகிழ்ந்து களிகூறு மகளே பயம் வேண்டாம், மன்னவன் இயேசு உன்னடுவில் பெரிய காரியம் செய்திடுவார், மன்னவர் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். நிலையான நகரம் நமக்கில்லை, வரப்போகும் நகரையே நாடுகிறோம். நிலையான நகரம் நமக்கில்லை, வரப்போகும் நகரையே நாடுகிறோம். இயேசுவை உயர்த்தும் ஸ்தோத்திர பலி எப்போதும் எப்போதும் செலுத்திடுவோம். இயேசுவை உயர்த்தும் ஸ்தோத்திர பலி எப்போதும் எப்போதும் செலுத்திடுவோம். மகிழ்ந்து களிகூறு மகனே பயம் வேண்டாம், மகிழ்ந்து களிகூறு மகளே பயம் வேண்டாம், மன்னவர் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார், மன்னவர் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். துதிக்கும் போது நம் நடுவில் உட்கார நாற்காலி போடுகிறோம். துதிக்கும் போது நம் நடுவில் உட்கார நாற்காலி போடுகிறோம். துதிகளை அரியணை ஆக்கிடுவார், வந்து அமர்ந்து மகிழ்ந்திடுவார். துதிகளை அரியணை ஆக்கிடுவார், வந்து அமர்ந்து மகிழ்ந்திடுவார். மகிழ்ந்து களிகூறு மகனே பயம் வேண்டாம், மகிழ்ந்து களிகூறு மகளே பயம் வேண்டாம், மன்னவர் இயேசு உன்னடுவில் பெரிய காரியங்கள் செய்திடுவார், மன்னவர் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். புதிய வருஷத்திலே ஆண்டவர் நம் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். ஆனால் நாம் நம்முடைய வாழ்க்கையை அவரிடத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும், அவரை நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். அவர் எல்லாவற்றையும் செய்வார் என்று சொல்லி ஒரு சிந்தனை நம்முடைய இருதயத்தில் காணப்பட வேண்டும். எந்த சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாக இருந்தாலும் சரி, சூழ்நிலைகள் ஒருவேளை சாதகம் இல்லாத சூழ்நிலை போல இருக்கலாம். எப்படி இந்த கடன் பிரச்சனையை அடைப்பது, எப்படி இந்த நோயிலிருந்து நாம் விடுதலை பெறுவது என்று சொல்லி மனசிலே 1000 குழப்பங்கள் வரலாம். ஆனாலும் எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொள்வார். இயேசு எனக்கு விடுதலை தருவார் என்ற விசுவாசத்தோடு ஓடும் பொழுது கட்டாயம் நமக்கு விடுதலை உண்டு. பிசாசு கொண்டு வருகிற எல்லா பிரயத்தனங்களையும் ஆண்டவர் அழித்து போடுவார். ஹல்லேலூயா. இப்பொழுதும் கூட நாம் கடந்த நாட்களிலே ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்க போகிறோம்.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்பா அந்த வேலைக்காக நன்றி செலுத்துக்கிறோம் ஐயா. இந்த மாலை வேளையில் கூட சமூகத்தில் இருக்க கிருபை தந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா கடந்த நாட்கள் போகிறாங்க கத்தாவே எங்களை கண்ணின் கண்மணி போல் பாதுகாத்து வந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாள் நடத்தி வந்தீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நிமிடமும் எங்களை பாதுகாத்து வந்தீரே, உமக்கு நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் ஏசப்பா. நீர் நல்லவர், நீர் பெரியவர், நீர் போதுமான இருந்து கத்தாவை வழிநடத்துகிற தயவுக்கா நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. உன்னத்தின் தேவனே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவர். ஜீசஸ் அல்லேலூயா. ஆமாப்பா தகப்பனே, நீர் ஆண்டவரை, நீர் பாதுகாக்கிற தேவன், நீர் நடத்துகிற தேவன், நீர் பெரியவர், நீர் போதுமானவர் அப்பா. அப்பா உமது வார்த்தையினால் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏசப்பா. அந்த உமது வார்த்தையில் நீர் வல்லமுள்ள தேவன் ஆண்டவரே ஸ்தோத்திரம். உமது வார்த்தை ஆண்டவரே சகனங்களுக்கு ஆண்டவரே பிரயோஜனமாக இருக்குது. நீங்கள் உதவி செய்தீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரை ஏசப்பா. அந்த புதிய ஆண்டிலும் கூட ஆண்டவரே, முதல் வாரத்திலும் கூட கத்தாவே சமூகத்தில் நிற்க கிருபை தந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரை. உமது கிருபை எவ்வளோ பெரியது ஏசப்பா. உமது கிருபை எங்களை சூழ்ந்து கொண்டதுக்கு நன்றி ஆண்டவர். உமது கிருபை எங்களை மட்டும் பாதுகாத்ததுக்காக நன்றியப்பா ஏசப்பா. உமது கரம் எங்களோடு இருந்து எங்களை நடத்தி வந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவர். எங்கள் தேவைகள், எண்ணங்கள், இயக்கங்கள் எல்லாத்தையும் அறிந்தவர் நீர் ஏசப்பா. நீர் பெரியவராக இருந்து பெரிய காரியங்களை செய்ததுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. உலகத்தில் உள்ளனை காட்டிலே எங்களிடையே இருப்பவர் நீர் பெரியவர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. உமது நாமத்தை மகிமைப்படுத்த, உமது நாமத்தை உயர்த்த கத்தாவே நீர் எங்களை தெரிந்து கொண்டீரே, உமக்கு நன்றி ஆண்டவரை. எங்கள் பிள்ளைகளை தெரிந்து கொண்டீரே, உமக்கு நன்றி ஆண்டவரை. நீர் ஆண்டவர் எங்களுக்கு போதுமான இருந்து இம்மட்டும் ஆண்டவரை நடத்தி வந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா அந்த டிவியை உருவாக்கி தந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அதுக்குள்ள தேவைகளை ஆண்டவரே சந்தித்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா அது பார்க்குற நேயர்களை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம். ஜனங்கள் ஆண்டவரே அதிசயத்தோடு அற்புதத்தோடு ஆண்டவர் பிள்ளைகள் நடத்தும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏசப்பா. வேதனையோடு கஷ்டத்தோடு இருக்கிற பிள்ளைகளை கத்தாவை நீர் ஆண்டவரை ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரை. இந்த புதிய வருடத்தில் புதிய காரியங்களை நீர் செய்ய போகிறதுக்கு ஆண்டவர் துதிக்கிறோம் இயேசுவே. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு ஒன்றை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. அழைத்தவர் கைவிடுவாரோ? இல்லை இல்லை இல்லை. தெரிந்தவர் விட்டுடுவாரோ? இல்லை இல்லை இல்லை. அழைத்தவர் கைவிடுவாரோ? இல்லை இல்லை இல்லை. தெரிந்தவர் விட்டுடுவாரோ? இல்லை இல்லை இல்லை. பெயர் சொல்லி அழைத்த தேவன், உன்னை பெயர் சொல்லி அழைத்த தேவன் உன்னை மகிமை படுத்திடுவார், மகிமை படுத்திடுவார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. பலவீனம் ஆவதில்லை, இல்லை இல்லை இல்லை. சுகவீனம் தொடர்வதில்லை, இல்லை இல்லை இல்லை. பலவீனம் ஆவதில்லை, இல்லை இல்லை இல்லை. சுகவீனம் தொடர்வதில்லை, இல்லை இல்லை இல்லை. சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை, சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை. சாபம் உன்னை அணுகுவதில்லை, சாபம் உன்னை அணுகுவதில்லை. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. வியாதிகள் வருவதில்லை, இல்லை இல்லை இல்லை. வாதைகள் தொடர்வதில்லை, இல்லை இல்லை இல்லை. வியாதிகள் வருவதில்லை, இல்லை இல்லை இல்லை. வாதைகள் தொடர்வதில்லை, இல்லை இல்லை இல்லை. ஆண்டுகள் முடிவதில்லை, உன் ஆண்டுகள் முடிவதில்லை. அவர் கிருபையும் விலகுவதில்லை,
கிருபையும் விலகுவதில்லை. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. ஆண்டவர் நம்முடைய நன்றி பலிகளை ஆண்டவர் அங்கீகரித்தார். ஆண்டவருக்கே ஸ்தோத்திரம். ஆண்டுடைய பெரிய காரியங்கள் நம்மை தொடரப்போகிறது. எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. புதிய வருடத்திலே ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். ஆனால் ஒரே ஒரு காரியம், நாம் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும், பரிசுத்தமாக வாழ வேண்டும், அவருடைய வார்த்தையின்படி நம்மை அபியாசப்படுத்தி கொள்ள வேண்டும். அவர் என்ன வார்த்தை சொல்லுகிறார் அதன்படி நாம் உலகத்திலே ஒத்த வேஷம் தரித்து ஓடாதபடி ஆண்டவருடைய வார்த்தையின்படி நம்மை நடத்துவதற்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக்கொள்ள வேண்டும். இப்பொழுதும் கூட ஒரே ஒரு வசனத்தை நாம் தியானித்து நாம் கடந்து செல்லப் போகிறோம். வெளிப்படுத்தல் எழுதிய புத்தகம் 21வது அதிகாரத்தின் 5வது வசனத்தை வாசிப்போம். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்கிறேன் என்றார். பின்னும் அவர், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார் என்று சொல்லி வெளிப்படுத்தல் புத்தகத்திலே யோவான் தீர்க்கதரிசி எழுதி வைத்திருக்கிறார். பின்னும் அவர் சகலத்தையும் புதிதாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். சகலத்தையும், நம்முடைய வாழ்க்கையில் என்ன குறைவுகள் இருந்தாலும் சரி, சகலத்தையும் புதிதாக்குவேன். ஒருவேளை உங்களுடைய சரீரத்திலே எந்த உறுப்பாவது கெட்டுவிட்டது என்று சொல்லி டாக்டர்கள் சொல்லியிருக்கிறார்களா? அந்த உறுப்பை புதிதாக்க ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். எந்த சரீரத்தில் காணப்படுகிற எந்த உறுப்பாக இருந்தாலும் சரி, அதை புதிதாக்குவதற்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் ஆண்டவர் தான் நம்முடைய உறுப்புகளை, நம்முடைய உடலை, சரீரத்தை உண்டாக்கினவர். ஆகவே அதை புதிதாக்குவதற்கு அவர் லேசான காரியம். அதே போல் கடன் என்ற பிரச்சனையிலே மூழ்கி தவித்து கொண்டு இருக்கிறீர்களா? இந்த புதிய வருடத்திலே எல்லாவற்றையும் புதிதாக மாற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். உங்களுடைய கடன் பிரச்சனைகள் மாறும், புதிதான தொழில்கள் உருவாகும், புதிதாக உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக மாறும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அதே எரேமியா தீர்க்கதரிசி எழுதிய புத்தகம் 17வது அதிகாரத்தின் 7வது வசனம் இப்படி சொல்லுகிறது. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தான் நம்பிக்கைன்னு சொல்லி இருக்கணும். ஒருவேளை மாமன், மச்சான், மருமகன், தம்பி, அண்ணன் எல்லோரும் இருக்கலாம். ஆனால் எல்லாரும் பிரச்சனைகள் வரும்போது எல்லோரும் ஒதுங்கிடுவாங்க. ஆண்டவரை மட்டும் நாம் சார்ந்திருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி, நம்மை உற்சாகப்படுத்தி, நம்முடைய பிரச்சனைகளை மாற்றுவதற்கு வல்லவர். ஆகவே அதைத்தான் ஆண்டுடைய வேதவசனம் சொல்கிறது. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசி எழுதிய புத்தகம் 10வது அதிகாரத்தின் 6வது வசனம் இப்படி சொல்லுகிறது. கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவன் இல்லை, நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது என்று சொல்லி எரேமியா தீர்க்கதரிசி எழுதி வைத்திருக்கிறார். அவருக்கு ஒப்பானவன் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. 1000 தெய்வங்கள் இருக்கலாம், 1000 தெய்வங்கள் இருக்கலாம், 1,00,000 தெய்வங்கள் இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் இந்த தேசத்தை உருவாக்கினவர், இந்த உலகத்தை உருவாக்கினவர், மனுஷனை உருவாக்கினவர். மனுஷனிலிருந்து அந்த விலா எலும்பை எடுத்து மனுஷியை உருவாக்கினவர். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. எரேமியா தீர்க்கதரிசி 3:14-15 சொல்கிறது. சீர்கெட்ட பிள்ளைகளை திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உங்கள் நாயகர், நான் உங்களை ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாக தெரிந்து கொண்டு உங்களை சியோனுக்கு அழைத்து கொண்டு வந்து உங்களுக்கு என் இருதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன், அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஊருக்கு ஒருவர், வம்சத்துக்கு 2 பேருமா ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். நாமெல்லாம் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் எந்த விதத்திலும் சத்துருவின் வஞ்சகத்தில் விழுந்து விடாதபடி ஆண்டுடைய வழிகளிலே நாம் நடக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு நல்ல மேய்ப்பர்களை கொடுப்பார். அவர்கள்
நலமான வார்த்தைகளை சொல்லி ஆண்டவருக்குள் நம்மை பலப்படுத்துவார்கள். ஆகவே ஆண்டுடைய சமூகத்திலே உங்களை முழுவதுமாக ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பதற்கு வல்லவராயிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்து உங்களுடைய வாழ்க்கையை தொடங்குங்கள். அதிகாலையில் எழுந்து உங்களுடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்காக இருக்க வேண்டும் என்று சொல்லி, ஏனென்றால் உலகம் பாவம் நிறைந்த உலகம். இந்த பாவம் நிறைந்த உலகத்திலே நாம் அந்த பாவத்தில் விழுந்து விடாதபடி ஆண்டவர் தான் நமக்கு பரிசுத்தம் கொடுக்க வேண்டும். அந்த பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவரை பிடித்து கொள்வோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இப்பொழுதும் கூட ஒரு பாடலை பாடி நாம் நிறைவு செய்ய போகிறோம். ஒரு நல்ல பாடல். வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா, என் இயேசுவே என் ஜீவனே, என் ஜீவனின் பலனும் மாணவர், என் வாழ்க்கையின் ஒளிவிளக்கே நீர் போதுமே, என் வாழ்விலே வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா. நீர் மாத்திரம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு விழுங்கி இருப்பார்கள். நீர் மாத்திரம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு விழுங்கி இருப்பார்கள். நிற்பதுமே நிலைப்பதுமே கிருபையினாலே வாழ்கின்றேன். நிற்பதுமே நிலைப்பதுமே கிருபையினால் தான் வாழ்கின்றேன். வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா. நான்கு திசையில் அலைந்தேன் திரிந்தேன், ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை. நான்கு திசையில் அலைந்தேன் திரிந்தேன், ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை. உன்னதமானவர் மறைவினில் வந்தேன், நிம்மதி நிம்மதி அடைகின்றேன். உன்னதமானவர் மறைவில் வந்தேன், நிம்மதி நிம்மதி அடைகின்றேன். என் ஜீவனே என் பலனுமே, என் இயேசுவே என் ஜீவனே, என் ஜீவனின் பலனும் மாணவர், என் வாழ்க்கையின் ஒளிவிளக்கே நீர் போதுமே, என் வாழ்விலே வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா. மாறி போகும் உலகினிலே மாறாத தெய்வம் நீர்தானே. மாறி போகும் உலகினிலே மாறாத தெய்வம் நீர்தானே. கிருபையின் மேலே கிருபையை தந்து, கிருபையின் மேலே கிருபையை தந்து நிர்மூலமாகாமல் காத்தீரையா, நிர்மூலமாகாமல் காத்தீரையா. என் இயேசுவே என் ஜீவனே, என் ஜீவனின் பலனும் மாணவர், என் வாழ்க்கையின் ஒளிவிளக்கே நீர் போதுமே, என் வாழ்விலே வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா. வெளிப்படுத்தல் புத்தகம் 21:5 சொல்லுகிறது, சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். வாக்கு கொடுத்த தேவன், வாக்கு மாறாதவர். ஆண்டுடைய வேத வசனத்தின்படி நாம் வாழ்வோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த புதிய வருடத்திலே சகலத்தையும் புதிதாக்கி நம்முடைய காரியங்களை ஜெயமாக்குவார். ஜெபம் செய்து இந்த ஆசீர்வாத வேலையை நிறைவு செய்வோம்.
ஸ்தோத்திரம் பிதாவே, மெய் ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, இம்மட்டும் ஆண்டவரே நீங்கள் நடத்தி வந்தீங்களே உமக்கு நன்றி ஆண்டவரே. தொடக்க முதல் முடிவு வரைக்கும் தகப்பனே நீர் எங்களோடு இருந்து நடத்தின தயவுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வசனங்கள் ஆண்டவரே சகலத்தையும் புதிதாக்குவேன்னு சொன்ன தேவன் இந்த புதிய வருடத்தில் ஆண்டவரே ஜனங்களுக்கு ஆண்டவரே நீர் ஆண்டவரே புதிதான உள்ள காரியங்களை நீ செய்ய போகிறக்கு நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகள் தேவைகள் ஆண்டவரை சந்தித்து கொடுங்க ஆண்டவரை, ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுங்க ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகள் ஆண்டவரை ஏசப்பா உண்மை தேடக்கூடிய பிள்ளைகளாய் மாற்றும் ஐயா. அந்த வார்த்தைகள் ஆண்டவர் ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும் ஐயா. அந்த வார்த்தைகள் எங்கெல்லாம் ஆண்டவரை கடந்து செல்கிறதோ அந்த இடங்களில் ஆண்டவரை இந்த வார்த்தை ஆண்டவர் ஜனங்களுக்கு கிரியை செய்யட்டும் ஐயா. இந்த வேத வசனம் ஜனங்களை உயிர்ப்பிக்கட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திர ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஐயா. தகப்பனே இந்த நாளில் ஆண்டவரை ஆவியான தாமே நீர் நடத்தி தந்த தயவுக்கா நீர் துதிக்கிறோம். உமதுக்கார உமது கிருபை எங்களோடு இருந்தக்கா நன்றி. பலவின நேரத்திலும் பலனை தந்து ஆண்டவரே நடத்தக்கூடிய கிருபை தந்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஏசப்பா அந்த வார்த்தையை ஆசீர்வதி, அந்த ஆசீர்வாத வேலை நீர் ஆசீர்வாதம் தந்ததுக்கா நீர் துதிக்கிறோம். ஏசி மூலம் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஆத்துமாவே கர்த்தரே சோஸ்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.